Hi everyone, this is Soundararajan. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜனவரி 3ஆம் தேதி நம்மளுடைய TNPSC Group-I எக்ஸாமினேஷன் நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த Group-I எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணி நம்ம Unacademy-ல வெற்றிப்படி அப்படின்னு ஒரு கோர்ஸை அதாவது ஒரு பேட்ச் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்ச் கோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் அதாவது ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ஃபேக்கல்ட்டி இவங்க எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி ஸ்பெஷலாக கிளாஸ் எடுக்க போறாங்க. இந்த கிராஷ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 50 டேஸ் கிராஷ் கோர்ஸ். இது நவம்பர் 2ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இந்த கிராஷ் கோர்ஸ்ல நான் மென்டல் எபிலிட்டி அதாவது இந்த கிராஷ் கோர்ஸ்ல ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இந்த பார்ட் நான் ஹேண்டில் பண்ண போறேன். இது குரூப் 1க்காகவே ஸ்பெஷலா எடுக்கப்படக்கூடிய ஒரு கோர்ஸ். ஓகேங்களா? இதுல क्वेश्चंस எல்லாமே குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல கண்டிப்பா இருக்கும். அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் கண்டிப்பா இதை டீச் பண்ண போறோம். சோ இந்த கோர்ஸ்ல நம்மளுடைய இந்த மென்டல் எபிலிட்டி கோர்ஸ் பாத்தீங்கன்னா 30 லெசன்ஸ் டோட்டலா 30 லெசன்ஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நவம்பர் 2ஆம் தேதி இந்த நம்மளுடைய மேக்ஸ் கோர்ஸோட லெசன் ஆரம்பிக்குது. அது டிசம்பர் 5ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? டோட்டலா 30 லெசன்ஸ் நம்ம கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸ் மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் எவ்ரி வீக் மண்டே டு சாட்டர்டே நடக்கும். சண்டே மட்டும் கிளாஸ் கிடையாது. ஒவ்வொரு நாளும் மண்டே டியூஸ்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே நைட் 9:15 இருந்து 10:15 வரைக்கும் டெய்லியும் 1 hour கிளாஸ் இருக்கு எக்ஸப்ட் சண்டே. ஓகேங்களா? டெய்லியும் 1 hour கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த கோர்ஸ்ல ஸ்பெஷலா என்ன சார் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுல மேக்ஸ்ல நிறைய ஷார்ட்கட்ஸ் நாம பார்க்க போறோம். யாருக்காக இந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சார் ஆல்ரெடி எனக்கு ஆப்டிடியூட் தெரியும், ஆனா என்னால 20 out of 25 அடிக்க முடிய நம்பிக்கை இல்லை, ஆனா நான் இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குன்னு ஃபீல் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கண்டிப்பா இந்த கோர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பேசிக் ஒண்ணுமே தெரியாது சார், எனக்கு மேக்ஸ்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கான கோர்ஸ் இது கிடையாது. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் நான் முடிச்சேன். அது அரௌண்ட் 70 லெசன்ஸ் வச்சு ஒரு கோர்ஸ். அது கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் மென்டல் எபிலிட்டி. அது ரொம்ப பேசிக்ல இருந்து நான் ஒண்ணுமே தெரியாதவங்களுக்காக நான் நடத்தி வச்சிருக்கேன். சோ நீங்க இந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணும்போது பேரலா நீங்க அந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம். அதோட ரெக்கார்டிங் வீடியோ அப்படியே அவைலபிளா இருக்கு நம்ம அகாடமில. சோ அது பேசிக்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோ பார்த்து நீங்க கண்டிப்பா அதை டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேசிக் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அப்படி இதை பண்ணுங்க. ஓகேங்களா? இல்ல இந்த கோர்ஸோட பேரலா நீங்க அதையும் பண்ணுங்க. இது ஓரளவுக்கு எனக்கு தெரியும் சார், ஆனா 25 out of 25 நான் எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த கோர்ஸ். சரிங்களா? இதுல செலக்ட் பண்ணப்பட்ட நான் டீச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோ இந்த முறை குரூப் 1ல கேட்க பாசிபிளா இருக்கக்கூடிய கொஸ்டின். சோ இது ரொம்ப டஃப்பா இருக்கும் இந்த சம் அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். அந்த மாதிரி செலக்டிவா சில ரொம்ப முக்கியமான சில கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து அது எப்படி ரெகுலரான மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுவாங்க, ஷார்ட்கட்ஸ்ல அதை நாம அது எப்படி பண்ண போறோம், எவ்வளவு வேகமா ஒரு சம்ம சால்வ் பண்ண போறோம், எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். இது ஸ்டாண்டர்டான குரூப் 1 லெவல்ல இருக்கக்கூடிய செலக்டிவான கொஸ்டின்ஸ் நம்ம டீச் பண்ண போறோம். சார் நீங்க டீச் பண்ண மட்டும் தான் நாங்க படிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டா அப்படி கிடையாது. இந்த 30 லெசன்ஸ்ல ஒவ்வொரு 4th லெசனும் நம்ம டவுட் கிளியரிங் செஷன் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த டவுட் கிளியரிங் செஷன்ல நீங்க நாம நடத்துறதுல இருக்கக்கூடிய எந்த சம்முடைய டவுட் வேணாலும் நீங்க கேட்டுக்கலாம். அது இல்லாம பர்சனலா நீங்க ஏதாவது சம் சால்வ் பண்ணி அதுக்கு ஆன்சர் வரல சார், இந்த சம்முக்கான டவுட் நீங்க எனக்கு கிளியர் பண்ணி கொடுங்க, இந்த சம் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த சம்ம வேணாலும் எடுத்துட்டு எங்களுக்கு டவுட்டை கேட்கலாம். கண்டிப்பா உங்களுடைய சம்முக்கு ரெகுலரான மெத்தடும் பிளஸ் அதுக்கான ஷார்ட்கட் மெத்தட் எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்து அந்த சம்மை ஈஸி பண்ணி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? சோ டவுட் கிளியரிங் செஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்க போகுது. ஓகேங்களா? ரைட். சோ இந்த கோர்ஸ் நான் படிக்கணும்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்க எல்லாருமே நேரத்துக்கு Unacademy ஆப் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. சப்போஸ் யாராவது இன்ஸ்டால் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல பிளே ஸ்டோர்ல போயிட்டு Unacademy ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுல எய்ம்ல TNPSC ன்னு உங்களோட எய்மை செலக்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பிளஸ் கோர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு 6 month 1 year 3 month அதுக்கான பேமெண்ட் என்னன்னு சொல்லியிருக்கும். ரொம்ப மினிமம் பேமெண்ட் தான், ரொம்ப அதிகமாலாம் கிடையாது. நீங்க ரெகுலரான ஆஃப்லைன்ல பே பண்றத விட ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதுல TNPSCCSAT அப்படின்னு ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா அந்த பேமெண்ட்ல இருந்து ஒரு 10% உங்களுக்கு குறையும். ஓகேங்களா? ரைட். சோ அதை வச்சு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல நீங்க இந்த பேட்ச் கோர்ஸ்க்காக மட்டும் இல்லங்க, இந்த பேட்ச் கோர்ஸும் அட்டெண்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் டீச் பண்ணியிருந்த அந்த டீடைல்ட் அந்த கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் ஆப்டிடியூட் அதையும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய மேக்ஸ் மட்டும் இல்லாம எந்த ஃபேக்கல்ட்டியோட எந்த சப்ஜெக்ட் வேணாலும் நீங்க ரெக்கார்டிங் எல்லாமே அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த பேட்ச் கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மெயின்ஸ் பிரிலிமினரி முடிஞ்சிருச்சு சார், இந்த கோர்ஸ் எல்லாம் நாங்க அட்டெண்ட் பண்ணி பிரிலிமினரி நாங்க கிளியர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல மெயின்ஸுக்கு நீங்க படிக்கணும்னாலும் இனிமே மெயின்ஸுக்கும் பலவிதமான ரொம்ப முக்கியமான கோர்சஸ் எல்லாமே வரப்போகுது. அதையும் நம்ம Unacademy நீங்க படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் நீங்க பண்ணுங்க. பிரிலிமினரி கோர்ஸ் பேட்ச் கோர்ஸ் எல்லாமே அட்டெண்ட் பண்ணுங்க. மெயின்ஸ்க்கான கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. எக்ஸாமை கிளியர் பண்ணுங்க. ஓகேங்களா? Thank you so much. Thank you.